لا
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டுக்கு 2 முறை நாம பெருநாள் தொழுகை தொழுகிறோம். இந்த பெருநாள் தொழுகையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், சரியான முறையில் செயல்பாடுகளை அமைச்சதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த தொழுகை சொல்லித்தரோம். தக்பீர் தாக்கீமா என்று சொல்லக்கூடிய தொழுகையினுடைய ஆரம்ப தக்பீரை சொல்லி, தக்பீர் கட்டுன்னு சொல்லுவாங்க. தக்பீர் கட்டுறதுலாம் கிடையாது, தக்பீர் சொல்றது தான். தக்பீரெல்லாம் கட்ட முடியாது. தக்பீரை சொல்லி முதல்ல கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த தக்பீர் தாக்கீமாவை தவிர்த்து அதிகப்படியான முதல் ருக்குவில், முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்கள் சொல்லப்படும். இந்த 7 தக்பீர்களுக்கும் இடையிலே எந்த விதமான துவாக்களும் கிடையாது, தஸ்பீஹ்களும் கிடையாது.
அதே போல் வந்து ஒவ்வொரு தக்பீருக்கும் நம்ம ஊரில் வந்து கையை தூக்கி தூக்கி கட்டுவாங்க இல்லையா? தக்பீருக்காது கட்டுறதில்லை. ருக்கூக்கு போகும்போது கையை விட்டுருவான். அதுக்கு பேர் தக்பீர் தான். தக்பீர் சொல்லிட்டு தான் கை விடுவோம். அந்த இடையில வந்து கையை தூக்கி தூக்கி கட்டுவாங்க. அது வந்து நபி வழியில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு செய்கை. அந்த முறையை பின்பற்றிக்கணும். முதலாவது ரக்காத்து முடிஞ்சு எழுந்திருக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுவோம், அப்புறம் கை கட்டுவோம். இந்த கை கட்டுதலை தவிர்த்து 5 தக்பீர்கள் சொல்லுவோம். 5 முறை தக்பீர்களை சொல்லுவோம். அது முடிச்சுட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பித்து இன்னொரு சூறாவை ஓதி தொழுகை நிறைவு செய்வோம். அதுதான் வந்து சுன்னத்தான முறை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆண்டுக்கு 2 பெருநாள் இருப்பதோட வாரத்துக்கு ஒரு பெருநாள் இருக்குது. அது வெள்ளிக்கிழமை பெருநாள். முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வெள்ளிக்கிழமை ஃபுத்துவா என்பது தொழுகை மட்டுமல்லாமல் வெள்ளி மேடைகளை ஆற்றக்கூடிய உரையும் சேர்ந்து தொழுகை, இது 2 சேர்ந்து தான் ஜும்மா. அதே போல பெருநாள் தொழுகைகள் வந்து தொழுகை மட்டும் தொழுகை அல்ல, தொழுகையை போல முக்கியத்துவம் வாய்ந்தது தொழுகை நடக்கக்கூடிய குத்துபா, பெருநாள் குத்துபா. அது ரொம்ப முக்கியமானது. இன்ஷாஅல்லாஹ் இந்த ஆண்டுகள் வந்து பெரிய ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குத்துவாவெல்லாம் இருக்காது. ரொம்ப சின்ன குத்துவாவாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக என்னால் உட்கார்ந்து அந்த குத்துவாவை கேட்டுவிட்டு நாம் அமைதியான முறையில் கிளம்பி செல்லலாம். தொழுகை ஆரம்பிக்கலாமா? தப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? استووا واعتدلوا تراصوا. الله أكبر. 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 بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهل وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى
سيتجنبه الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر ويعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله ومن دعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய அமர்விலே ரொம்ப சுருக்கமான ஒரு ஃபத்வாவாக சுருக்கமான ஒரே ஒரு தலைப்பு தான். அந்த தலைப்பு என்னன்னா, ஹஜ் எதுக்கு? ஹஜ் எதுக்கு? இதுதான் தலைப்பு. அதுல ஒரு ஹதீஸ் எடுத்துக்குவோம், அதனுடைய விளக்கம் அது மட்டும்தான். ஏனென்றால் ஹஜ்ஜினுடைய நாயகரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும், அவர் பிறந்ததிலிருந்து அவங்களுடைய காப்பநாட்டை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சது, அவங்க வீட்டை விட்டு வெளியேறது, சாமி சிலைகளை உடைச்சது, அப்புறம் நம்ம நெருப்புல அள்ளி போட்டது எல்லாமே நம்ம ஏறக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய தலைவர் கேட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல முறை கேட்போம்.
ஆனா இன்றைய அமர்விலே ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது என்னவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய முதுமை வரைக்கும் ஏறக்குறைய 80 வயசு தாண்டி குழந்தை இல்லாம இருந்தது. இதுதான் சப்ஜெக்ட். இந்த கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய கொடுமை. உலகத்திலேயே பெண்களுக்கான உயர்ந்த பதவி அது எதுன்னா தாய்மை தான். இப்ப பெண்கள்லாம் நம்ம ஊர்ல கவுன்சிலர்கள் நிறைய பேர் கவுன்சிலர் ஆகிட்டாங்க. மாநகராட்சி தலைவரோட நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரி MMS தாய்மாமல் அவர்கள் இந்த பதவியை மேற்கொண்டு போய் பார்த்தோம்னா மந்திரிமார்கள் இருப்பாங்க. முதல்வரே இருந்திருக்காரு, பெண்ணா இருந்திருக்காரு. அதை விட இருப்பு மனுஷி என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி நம்ம நாட்டில் வந்து பிரதமர் வந்து அன்னைக்கு எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வந்து போட்டு நம்மள சாப்பிட்டாங்க. பெண்களுக்கு இதெல்லாம் பெரிய பதவி அல்ல. பெண்களுக்கான பெரிய பதவி தாய்மை. ஒரு தம்பதியருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாக்கா லேசா வந்து கொஞ்சம் பகைங்க கிண்டல் கேலி பண்ணுவாங்க. கிண்டல் கேலியோட சேர்ந்து சாட சைக்கிளை பேசுவாங்க. இது வந்து அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய மன வலியை கொடுக்கும். இப்படி ஒரு வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் போட்டுவேன். 5 வருஷமாக இந்த பெண்ணும் ஆணும் படக்கூடிய துன்பம் இருக்குது இல்ல, இந்த மன உளைச்சல் இருக்குது இல்ல, அது ரொம்ப பெரிய மன உளைச்சல். சொல்ல முடியாது. இந்த 5 வருஷத்து கொல்லாப்புகளையும் அல்லாஹ் தஆலா அருள் செய்து ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது பனிக்குடத்தை உடைச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி அந்த எல்லா பொல்லாங்களையும் கொச்சரிப்புகளையும் இந்த சாட சைக்கிளைகளை உடைச்சி எறிஞ்சிட்டு வெளியே வரும் அந்த பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் வந்து இந்த பயானுடைய கோல்டன் நாட். நினைப்பு வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன். அப்படி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படும் மகிழ்ச்சி, பேரானந்தம் இருக்கு இல்லையா, அதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆனந்தப்படும், ஆனந்தமா இருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு உள்ள இருக்கிறது. இதே போலத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து 80 வயசு 85 வயசு வரை புள்ள இல்ல. முதலாவது மனைவி சாரா அம்மையார கல்யாணம் கட்டுவாங்க, அவங்களுக்கும் பிள்ளை இல்ல. அவங்க பெருந்தன்மையோட எனக்குத்தான் பிள்ளை இல்லை, என்னோட கணவருக்கு ஒரு வாரிசு வேணுமே, அவருக்கு ஒரு சந்ததி வேணுமே என்ற கவலையில தன்னுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்து வைப்பார்கள். அவங்களுக்கும் குழந்தை இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய மன உளைச்சலா இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா அருள் செய்யலாம், அருள் செய்து ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அவருக்கு பேர் ஆனந்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா அலல் கிபரி இஸ்மாயில். இந்த வயது முந்த காலகட்டத்தில் எனக்கு இஸ்மாயில் எனக்கு மகனாக கொடுத்த அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல விவரிச்சு காட்டுறான். இத நான் எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னால், ஹஜ் எதுக்கு சொல்றதுதான். ஹஜ் எதுக்கு? இந்த கோல்டன் நாட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த தாய் குழந்தையை பெற்று 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் குழந்தை பக்கத்துலாம் இருக்கான்.
அந்த குழந்தை பெக்கிறத பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவ பலகீனமா தான் இருந்தா, குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி பலகீனமா தான் இருந்தா, குழந்தை சுமக்கும் போதும் பலகீனமா தான் சுமந்தா, அது பெற்றெடுத்த பிறகும் பலகீனம் தான். அவ்வளவு பலகீனமா இருக்கக்கூடிய தாய் அந்த குழந்தை லேசா சின்னங்க, குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம் தூங்கும், பிறந்த குழந்தைகள்லாம் சின்னுக்கின உடனே அவருடைய அந்த 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 துய அந்த டயர்ட்னஸ், தன்னுடைய அந்த டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும், விலகிடும். டக்குன்னு முடிச்சு பார்த்து என் பிள்ளை அழுவுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாயோட இரக்கத்தை விட எண்ணிலடங்காத இரக்கமுடையவன் நம்முடைய இறைவன். எண்ணிலடங்காத 70 மடங்குன்னு ஆலிம்சாக்கெல்லாம் தப்சீர் பண்ணுவாங்க. 70ங்கிறது 69க்கு அடுத்த 70 அல்ல. அரபு மொழியில இலக்கியத்துல 70 என்றால் எண்ணிலடங்காத இரக்கமுடையவன் நம்முடைய இறைவன். நல்லா இருக்கலாம். எதுக்கு ஹஜ் எதுக்கு? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பல காலகட்டங்கள்ல தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஒவ்வொரு வருடமும் நோன்பை நமக்கு பரிசாக கொடுத்து, மன் சாம ரமதான ஈமானன் வஹித்சாபன் ஓஃபிரலஹு மாத்த கத்தமம்பி தம்பி, யார் ரமலான் மாதத்தில் உள்ள உறுதியோடு அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் முன்னாடி செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். அதே போல மன் காம ரமலான் மாதத்தில் எழுந்து வணங்குபவர்களை அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஹஜ் செஞ்சு முடிச்ச உடனே என்ன ஆகுது, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஸூக் ரஜஅ கஅன்னமா வலதத்ஹு உம்முஹு. யார் ஒருவர் தன்னுடைய மனைவி, ஹலாலான மனைவி பக்கத்தில் இருந்தும் அவரோட உறவு கொள்ளாமல், முன்னாடி எல்லாருமே கணவனும் மனைவியுமா தான் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இப்பதான் லேட்டஸ்டா குரூப் சேர்ந்துருச்சு. ஹஜ்ஜுக்கு போறதுன்னு சொன்னா கணவனும் மனைவி தான் சேர்ந்து போவாங்க. அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், ஹலாலான மனைவி பக்கத்தில் இருந்தும் அவருடைய உடலுறவு கொள்ளாமல், ஹஜ்ஜு காலத்துல உடலுறவு கொள்ளாமல், எந்த பாவச் செயலிலும் ஈடுபடாமல் ஹஜ் செய்தார் என்றால் அவர் அன்றைக்கு பிறந்த பாலகனை போல வீடு திரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய பெருங்கருணை. எண்ணில் அடங்காத கருணை இருக்குல்ல, எல்லாத்தையும் அழிச்சு விட்டான், எல்லா பாவங்களையும் அழிச்சு விட்டான். சில பேர் நினைப்பாங்க, மனுஷனுக்கு மனுஷன் செஞ்ச குற்றங்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் என்ன அப்படின்னு எது கேள்வி கேட்பாங்க. அதுக்காகத்தான் ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் எல்லார்ட்டையும் போய் நான் ஏதாவது தப்பு செஞ்சேன் மன்னிச்சுங்க மன்னிப்பு கேட்பாங்க. கடன் கொடுக்க வேண்டியதுன்னா கொடுத்து முடிச்சிருவாங்க. எந்த விதமான பாக்கியம் இல்லாத அளவுல நம்ம போகணும்னு எல்லாம் நினைப்பாங்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாதவங்க தவணை சொல்லிட்டு போவாங்க, பொறுப்பு சாட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும், நம்ம பகுதியில் நடந்துட்டு தான் இருக்கு. ஆக அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுங்கிற எதுக்கு தெரியுமா? எதுக்கு ஹஜ்ஜு? அவனுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அழிப்பதற்கு தான் ஹஜ்ஜு. தன்னுடைய அடியார்களை மன்னித்து அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அழிப்பதற்கு தான் ஹஜ்ஜை வச்சிருக்கானது, வேற ஒன்றுக்கும் ஹஜ்ஜு கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போறது, கூட்டு போய் அவங்கள்ட்ட கேட்கறது, மகனே நான் அந்த மாதிரி ஒரு மணாங்கண்டேன் ஒன்று அறுக்கிறதுக்காக
பலி கொடுக்குறேன், என்ன சொல்ற நீ, உன்னோட கருத்து என்னன்னு கேட்கிறார். அதான் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள், இப்ராஹிம் ஒரு குர்ஆனுடைய அத்தியாயமே இருக்குது, அதான் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனால் இன்றைய அமர்வுல ஹஜ்ஜி எதுக்கு? இதுக்குத்தான். தன்னுடைய அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்து ஒழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா செய்த ஏற்பாடு தான் ஹஜ். இவ்வளவுதாங்க விஷயம். இவ்வளவுதான் இன்றைய ஃபத்வாவுடைய கோல்டன் நாட். முடிஞ்சு வச்சா சரி. இன்றைய ஃபத்வாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்கள் தன்னுடைய அடியார்களை ஹஜ்ஜுக்கு தருவிச்சு அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்தொழிப்பது தான் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பிறகு நமக்கு என்ன கடமைகள் இருக்கு? வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம வச்சிருக்கிற பிராணிகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவோம். அந்த வேலை இருக்குது. உறவுகளை காண்போம், ஏழைகளுக்கு தானம் செய்வோம். ஏன்னா ரெண்டு பெருநாட்கள், ஒன்று வந்து ஈதுல் ஃபித்ர் என்று சொன்னால் ஈகை பெருநாள் சொல்லுவோம். ஈகை பெருநாள்னா இது கொடுக்கிறது. இது என்ன பெருநாள்? ஈதுல் அத்ஹா, தியாக திருநாள். மனிதர்கள் உலகத்தால் வந்து எவ்வளோ பெருநாள்களை கொண்டாடுறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி உலக சாக்லேட் தினம்னு போட்டான், தெரியுமா? அது யார் படிச்சிங்களா? உலகத்துல ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு பேர் வச்சிடறான். உலக சாக்லேட் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க கிறுக்கனுங்க. நமக்கு முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள் தான், 2 கொண்டாட்டங்கள் தான். ஆக இந்த விஷயங்களை முடிச்சுட்டு நம்முடைய கடமையான அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நாம செய்யக்கூடிய தியாகம் ஒரே ஒரு பலிப்பிராணி. இந்த பலிப்பிராணிகளை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வருது. எப்படி இருக்கணும், அந்த பிராணிகள் எப்படி அறுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆகக்கூடிய இன்றைய அமர்வில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் ஹஜ்ஜாஜிகளுக்கு மன்னிப்பதை போன்று எங்களுக்கும் மன்னிச்சு கெஞ்சி துஆ கேட்டவனாக இந்த ஃபத்வாவுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.